ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இப்போ பாருங்கள், மழை வருது, வெயில் அதிகமாக இருக்குது. இப்போ மழை வந்துட்டுருக்குது. சத்திவேலைன்னா நீங்கள் சொன்னீங்க மழை 8 மணிலேருந்து 10 மணி 9 மணி வரைக்கும் மழை திருப்பூரில் வந்துச்சுன்னு சொன்னீங்க. இப்போ இங்கே மழை பெய்யுதுங்க. இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:30 ஆச்சுங்க. இப்போ மழை பெய்யுது. இப்போ காமிக்கிறோம் பாருங்கள். மழை பெய்யுது. சாமி, மழை பெய்யுதுங்க. கோடை மழை. நான் கேன் போடலான்ட்டு இருந்தேங்க. அப்புறம் பார்த்தா மழை பெஞ்சிட்டு இருக்குது. வண்டியும் நிலையுது. வண்டியுமே இப்போ கேன் எடுத்துகிட்டு போயிருப்பேன். ஏதோ சரி மழை வர மாதிரி இருக்குன்னு இன்னங்காட்டி பரவாயில்லைங்க. இல்லைன்னா நான் கிளம்பியிருந்தேன்னா நான் நல்லா நிலஞ்சிருப்பேன். நான் நிலையிறேன்னு இல்லையா, செல்ஃபோன் நிலஞ்சிருக்கு பாருங்க. இன்றைக்கி ஏன்னா நல்லா மழை இடி இடிக்க மாட்டேங்குது. சவுண்டு பாருங்க, பயங்கரமாக சவுண்டு இடி இடிக்குது. சரி, மழையும் பெய்யிட்டுங்க, வெயிலாவது கொஞ்சம் தனிட்டுங்க, வெப்பமாவது ஆனாத்தான் கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா இருக்குங்க. இப்போ நானும் நனைஞ்சிட்டுங்க. வீட்டில் காலையில் வெயிலில் சுற்றிக்கிட்டே இருக்கிற, தலைவலிக்குதுங்கிற தேங்காய் வைக்கிறது இல்லைன்னு அப்புறம் காலையில் அவங்க தான் தலைக்கு தேய்ச்சி விட்டாங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா பாப்பாவோ இல்லை வீட்லேயே எண்ணெய் எனக்கு தேய்ச்சி விடுவாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, நான் கேன் தூக்குவேங்க, கையில் வலிக்குது. நான் ஏதாவது கையை கழுவுன்னா பரவாயில்ல, ஏதோ ஒரு நேரத்தில் நான் இது போனேன்னா கேனு தூக்கும்போது அப்படியே நழுவி கீழே விழுந்து 2-3 டைம் உடஞ்சி போச்சு. அதுலேருந்து நான் எண்ணெய் வந்து அதிகமாக தேய்க்கிறதே இல்லைங்க. வீட்டில் பாப்பா அவங்க தான் ஏதோ ஞாபகப்படுத்தி தேய்ப்பாங்க, இல்லைன்னா நான் தேய்க்க மாட்டேன். நான் தேய்ச்சாலும் உடனே சோப்பு போட்டு கழுவிடுவோம், இல்லைன்னா அந்த எண்ணெய் பாசு இருக்குது. கேனு வந்து கைப்பிடி ஒரு டைம் தூக்கும், ஒரு டைம் கைப்பிடியெல்லாம் தூக்கும்போது எப்படியே ஏமாந்து போயிடுங்க. இன்றைக்கி பாருங்கள், இப்படி மழை வந்துட்டுருக்குது. என் வேலையே கெட்டு போச்சு. இந்த பாத்திரம்லாம் விளக்கலான்ட்டு இருந்தேன். இன்றைக்கி மழை இப்படி வந்துட்டுருக்கு பாருங்கள். எப்படி இந்த மழை வரனால எப்படி நம்ம போய் கேனு தனிக்கேனும் போடணும், எப்படி போடுறதுன்னு தெரிய மாட்டேங்குதுங்க. மழை நின்றுச்சுன்னா பரவாயில்ல, நான் கொண்டு போய் போட்டு வந்துடலாம். அப்புறம் சாயந்தரம் கீரையும் பார்த்திங்கன்னா, நம்ம அவங்க மார்க்கெட்டு கட்டினாங்கன்னா நம்ம பிரச்சனை இல்லை, வேணுன்னா போய் எடுத்துக்கலாம், இல்லைன்னு விட்டலாம். இன்றைக்கி வந்து ஆர்டருக்கு தாங்க கீரை கட்டுறாங்க. ஆர்டர்னா இப்போ என்ன மாதிரி கீரை எடுத்து வியாபாரம் பண்ணிக்கு மட்டும்தான் இன்றைக்கி கீரை கட்டுறாங்க. அதனால் காலையிலேயே நான் சொல்லிட்டுங்க, கீரை விலை வேணும்னு சொல்லிட்டேன். நீ நம்ம எடுத்தே ஆகணும்னு நம்மளுக்கு கட்டி வச்சுருப்பாங்க, இல்லைன்னா காசையோ அது கொடுத்துருவாங்க. நம்ம ஆர்டர் சொல்லி போட்டு போகாதுதான் நல்லா இருக்காதுங்க. அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்ம வீடியோ வந்து நம்ம போடுறோங்க, அந்த வீடியோவை நல்லா கூட முழுசாக கூட பார்க்குறது இல்லை. அப்புறம் அதை வந்து நம்ம கமெண்ட் பண்ணுறீங்க, நல்லா படித்து வீடியோ எப்படி போடுறா அதை புரிஞ்சுட்டு பண்ணால் பரவாயில்ல. எதுவுமே புரியாத கமெண்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்காக தாங்க இந்த பதிவு. நம்ம வந்து அன்றைக்கி கேனு வந்து எப்படின்னா, ஒரு பக்கம் நம்ம போட்டுட்ருக்குறோம், ரெகுலராக நம்மக்கிட்ட எடுத்துகிட்ருக்குறாங்க. நம்ம ஏதோ ஒரு சோழி, நம்ம ஏதாவது வெளியில் போக வேண்டியது இருந்துச்சுன்னா ஃபோன் நம்பர், நான் விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்கேன். எல்லாத்துக்குமே என் ஃபோன் நம்பர் தெரியுங்க, நான் கார்டு வச்சுருக்கிறேன். ஃபோன் நம்பரு எல்லாமே கொடுத்துருவேங்க. ஒரு கேன் இருக்கும்போது நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவேன். என்ன காரணம்னா, நம்ம திடீர்னு ஒரு சோழியாக இருக்குது, ஒரு இலவு செய்தியாக இருக்குது, இல்லைன்னா ஒரு விசேஷமாக இருக்குது, நம்ம அர்ஜெண்ட்டாக போக வேண்டியதாக இருக்குது. நம்ம நினச்சிட்டே இருக்க முடியாதுங்க. எத்தனை பேர்த்த நினைக்கிறது? நம்ம பிரச்சனையும் நம்ம நினைக்க முடியாது, எல்லாத்தையும் நினைக்க முடியாது. இங்கே கேன் இருக்கா இல்லையான்னு ஒவ்வொரு வீடாக நான் போய் பார்க்க முடியாதுங்க. ஏன்னா ஒரு 250 பேரோட்டம் இருக்கிறாங்க, நிறையா பேர் இருக்காங்க. அத்தனை பேர்த்துக்கு நான் என்னால் கேன் போட முடியாது. எப்படியும் 1-2 பேர்த்துக்கு நான் மறந்துடுவேன். ஒரு தூரம், ஒரு கோயிலுக்கோ எங்காவது போக வேண்டியதாக இருந்தால் ஒரு வாரம் நான் கேன் போட்டால் மட்டும்தான் சமாளித்து நான் எங்காவது வெளியில் போக முடியும். அந்த மாதிரி நடந்துகிட்ருக்குதுங்க. ஏன்னா எல்லாமே வந்து பழகிட்டாங்க, நல்லா தாய் பிள்ளையாட்டம் பழகிட்டாங்க. எல்லா வீட்லேயும் விசேஷம் ஏதோ ஒன்று என்னை கூப்பிடுவாங்க, நானும் போவேன். போனாலும் அங்கே காப்பி குடிச்சிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு காப்பி கொடுப்பாங்க, நம்மளும் குடிப்போம். ஜூஸு போட்டிருந்தாலும் ஜூஸு உரிமையாக நல்லா பழகிட்டு, ஒவ்வொருத்தர் நல்லா பழகுறாங்க, நல்லா பேசுகிறாங்க. ஒவ்வொருத்தர் தான் அது சினுமூஞ்சி மாதிரி இருக்கிறாங்க. அவங்ககிட்ட நான் அளவாக வச்சுக்குங்க, கேனை வச்சு போட்டு கேன் கொண்டு வந்துட்டுங்க அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம வாட்டுக்கு கிளம்பி வருவோம்.
ஒவ்வொருத்தர் வாங்கினா உட்காருங்கண்ணா 2 நிமிஷம் பேசுங்கண்ணா, என்னென்ன வேலைன்னு வேலை செஞ்சுட்ருக்குறீங்க அப்படிம்பாங்க. அவங்ககிட்ட 2 வார்த்தை பேசிட்டு நம்ம வருவோம். நம்ம வந்து பிறக்கிறதே இந்த ஒரு பிறவி தான் மனிதனா பிறக்குறான். அதுலேயும் ஒவ்வொருத்தர் பார்த்துட்டு முறைச்சிட்டு நல்லா பேசாத, இந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் வாழ்க்கையே கிடையாதுங்க. எல்லாத்துட்டையும் அன்பாக இருக்கணும், அன்பாக பேசணும். நம்ம என்ன வினை விதிப்பான் வினை அறுப்பான், திணை விதிப்பான் திணை அறுப்ப மாதிரி நம்ம நல்லது செஞ்சால் நல்லது நடக்குங்க, கெட்டது செஞ்சால் கெட்டது நடக்குங்க. நம்ம எப்படி பழகுறோமோ எப்படி பேசுகிறோமோ அந்த மாதிரி தாங்க வந்து நாம் பேசினாத்தான் அவங்களும் நம்மக்கிட்ட நல்லபடியாக நல்லா பேசுவாங்க. சில பேர் அப்படி பேசினாலும் சில பேர் நம்ம இது பண்ண மாட்டாங்க, நம்மக்கிட்ட நல்லபடியாக பேச மாட்டாங்க. அவங்க ஒரு என்ன கேன் நம்ம போடுற இது மாதிரி அவங்க கேன் வாங்குகிற இதில் மட்டும்தான் இருப்பாங்க. மற்றபடிக்கு நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை சிரித்து பேச கூட அவங்களால முடியாது. அவங்களுக்கு அவங்க ஸ்டைலையே நம்ம கேனை போட்டுட்டு நம்ம வெளியே வந்துடுவோங்க. மழை பாருங்கள் வசையாக பெய்யுது, பாருங்கள் மழை நல்லாவே வசையாக பெய்யுது. நீ வேலையெல்லாம் அப்படியே நின்று போயிருன்னு நினைக்கிறேன். நம்ம இப்படி போயிட்டுருக்குங்க. இது வந்து சின்ன பதிவுங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க.